அந்த மாநகரத்தில் ஞாயிறு மாலை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காத்திருந்தோம். அந்த இடத்திற்கு ஒரு லக்ஸுரி வேன் வந்து எங்களை பிக் அப் செய்து கொண்டது. டிரைவர் அடுத்து நானும், பின்பக்கம் என் அம்மாவும் மனைவி சஞ்சுவும். நீண்ட திரை மூடியிருந்ததால் வெளியில் பார்க்க முடியவில்லை. 25 கிலோமீட்டர் பயணம் முடிந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலிருந்த அந்த 200 ஏக்கர் பண்ணையை அடைந்தோம். கேட் எங்களுக்காக திறந்தது. ஜன்னல் திரையும் விலக்கப்பட்டது. பண்ணைக்குள்ளிருந்த தார் சாலையில் வேன் செல்ல நான் இருபுறமும் பார்த்தேன். தென்னந்தோப்பு, மலர், காய்கறி விவசாய பூமி முடிந்ததும் ஒரு பக்கம் குதிரை பண்ணை, மறுபக்கம் மாட்டுப்பண்ணை, ஆடு வளர்ப்பு பண்ணை, நாய் வளர்ப்பு பண்ணை இருந்தன. கார் மலை அடிவாரத்தை அடைந்தது. அங்கே டஜன் போலும் காட்டேஜ்களும் சிறு கட்டிடங்கள் சிலவும் இருந்தன. ரிசப்ஷன் அலுவலகம் கொஞ்சம் விஸ்தாரமாகத்தான் இருந்தது. எங்களை மரியாதையுடனும் வரவேற்றனர். எங்களை பிரைவேசி உள்ள ஒரு சிறிய அறைக்கு கூட்டி சென்றனர். ஒரு லேடி எங்களிடம் தன்னை கைனகாலஜிஸ்ட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு நாங்கள் வந்திருக்கும் நோக்கம் பற்றி புன்னகையுடன் விவரித்தார். அந்த பண்ணையில் நாங்கள் தங்கப்போகும் சுமார் 3 முதல் 4 வரை வார காலம் விஷயம் பற்றி என் அம்மாவுடன் அவர் விவாதித்தார். இடையிடையே என்னிடம் சில கருத்துகள் சொல்ல நான் புன்னகையுடன் கேட்டுக்கொண்டேன். என் மனைவியோ வெட்கத்துடன் நெளிந்தபடி தலையாட்டினாள். இடையே டீ, முந்திரி வந்தது. 3/4 மணி நேரம் கழித்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த காட்டேஜுக்கு சென்றோம். ரிசப்ஷனிலிருந்து கிளம்பும்போது வேறு சில தம்பதிகளை கண்டோம். அடுத்த சில காட்டேஜ்களில் இருந்த தம்பதிகள் சிலரையும் கண்டோம். முதல் நாள் பரிச்சயம் வேண்டி அவர்களிடம் புன்னகையை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டோம். நாங்கள் வந்திருப்பது என் மனைவி சினையாக வேண்டிதான். யாரோ ரகசியமாக சொல்லி என் அம்மாதான் என்னை கன்வின்ஸ் செய்தார்கள். மருத்துவத்தில் IVF மூலம் சினைப்படுத்தலாம்தான். ஆனால் சிசுவின் தந்தை யார் என்ற கேள்வி பெற்றவளுக்கு வாழ்க்கை பூராவும் நெருடிக்கொண்டே இருக்கும். உறவின் இன்ப சுகம் கிடைக்காமலேயே சினையாகிவிட்டோமே என்ற ஏக்க எண்ணமும் உறுத்திக்கொண்டே இருக்கும். சினையாக வேண்டி வேறு ஒருத்தனுடன் சோரம் போய் உறவு கொண்டால் இன்ப சுகமும் கிடைக்கும். சிசுவின் தந்தை இவனாகத்தான் இருக்கும் என்ற அடையாளமும் தெரியும். இயற்கையான முறையில் சினையானால்தான் ஒருத்திக்கு பெண்மை பூர்த்தியாகும். சோரம் போய் சினையானாள் என்று அவளை குற்றப்படுத்தலாம்தான். ஆனால் சினையாக்க முடியாமை கொண்ட ஆணை ஏன் யாரும் குற்றப்படுத்துவதில்லை? அதனால் இந்த இயற்கையான வழியில் சினையாகுவது தப்பில்லை. இது கடவுளை வழிபடும் என் அம்மாவின் முற்போக்கு சிந்தனை. என்ன இருந்தாலும் அவரும் பெண்தானே. என் பற்றிய நிஜத்தையும் சந்தர்ப்பங்களையும் ஆய்ந்து பார்த்ததில் அவர் பேச்சை ஆமோதிப்பதை தவிர எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. என்ன செய்வது? என் விந்துவின் சேம்பிளை என்ன செய்தும் டாக்டர்களால் வீரியமாக்க முடியவில்லை. அதனால் IVF முயற்சி தோல்வியில் முடிந்தது. என் மனைவியின் சேஃப் பீரியட் முடிந்து 13 நாட்களாவது தொடர்ந்து தினமும் உறவு கொள்ள வேண்டும். முக்கியமாக காலையில் 5:30, 6:30 மணி என்பது சூள் பிடிக்க உகந்த நேரமாம். பீரியட்ஸ் தள்ளி போனால் சந்தோஷத்துடன் வீடு திரும்பலாம் என்பதுதான் ஏற்பாடு. இரவு டைனிங் அறையில் 20 முதல் 25 வரை பேர் இருந்தனர். எங்களுக்குள் அறிமுகமாகினோம். அதில் 2 பெண்கள் ஏற்கனவே இங்கு தங்கி சினை ஆனதாகவும் 2வது குழந்தைக்கு வேண்டி சினையாக வேண்டும் என்பதற்காக வந்திருப்பதாக தெரிந்தது. அதில் ஒருத்தி சினையாகுவதற்கு வந்தவள். டெலிவரி வரை 1 வருஷம் இங்கேயே தங்கினாள் என்பது அறிந்து ஆச்சரியமாக இருந்தது. முதல் நாள் மாலை இதர பெண்களும் அவர்களின் கணவர்கள், தாய், மாமியார் ஆகியோர் எங்களிடம் பேசியபோது என் மனைவி அதிகம் பேசவில்லை என்றாலும் அவள் காட்டிய வெட்கமும் புன்னகையும் எங்கள் எதிர்பார்ப்பில் அவளுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும் போலிருந்தது. வெளி உலகத்திற்கு இந்த இடம் வளர்ப்பு விலங்குகளுக்கான சினை பண்ணை, விவசாய பண்ணை என்றுதான் தெரியும். இந்த காட்டேஜ்கள் மலையடிவாரத்தில் நதிக்கரையோரம் இருக்கும் ரிசார்ட் என்றுதான் தெரியும். ஆனால் நிஜத்தில் இது பெண்களையும் சினையாக்கும் பண்ணை என்பது ரகசியமாகத்தான் இருக்கிறது.
சினை வேண்டும் பெண்ணுடன் கணவனோ தாயோ அல்லது மாமியாரோ தங்குவதால் காஸ்ட்லியான ஒரு ரிசார்ட் என்றே பலரும் நினைக்கிறார்கள். இரவு உறங்கப் போகும் முன்பு பக்கத்தில் இருந்த 2 காட்டேஜ் கெஸ்டுகள் என் மனைவி அம்மாவுடன் லானில் தரையில் உட்கார்ந்தபடி அளவலாவிக் கொண்டிருந்தனர். ஆண்கள் அந்த இடத்தில் இல்லாததால் பெண்கள் குதூகலத்துடன் நிறைய சிரித்தனர். நானும் இதர 2 ஆண்களும் காட்டேஜுக்குள் சீட்டாடியபடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். எவருமே சொந்த விஷயம் பற்றி பேசாமல் நாசுக்கு காட்டினோம். மறுநாள் விடியலிலே மூவரும் குளித்து தயாராகிவிட்டோம். 5 மணி போல லான் டைனிங் டேபிளுக்கு சென்றோம். பெஞ்ச் மாதிரி சீட்கள். சஞ்சுவின் பார்ட்னர் வருவதற்கு காத்திருந்தோம். சஞ்சு மிகுந்த எதிர்பார்ப்புடன் தலைகுனிந்தபடி இருந்தாள். அடுத்து கொஞ்சம் தொலைவிலிருந்த டேபிள்களில் எங்களைப் போன்ற 3 டீம் இருந்தன. சில நிமிஷங்களில் குட் மார்னிங் சார், ஐ ஆம் மதன் என்ற மலர்ச்சியான குரல் வர மூவரும் வந்த ஆளை பார்த்தோம். அவன் கல்லூரி படிக்கும் இளைஞன் தோற்றத்தில் இருந்தான். கொஞ்சம் போல கருப்பாக இருந்தாலும் களையாக இருந்தான். சஞ்சுவின் அடுத்து உட்கார்ந்தவன் என் அம்மாவிடம் வணக்கம்மா என்று சொல்லிவிட்டு சஞ்சுவிடம் குட் மார்னிங் மேடம் என்றதும் சஞ்சு வெட்கத்தில் நெளிந்தபடி குட் மார்னிங் என்றாள். என் அம்மா சந்தோஷம்பா என்று அவனிடம் சொன்னார். எங்களிடம் எனக்கு டீ பிடிக்கும், உங்களுக்கு என்று சஞ்சுவிடம் பொதுவாக கேட்டபடி காஃப்டேரியா சேவகனை அழைத்தான். சஞ்சு கொஞ்சம் வெட்கம் காட்டியபடி எனக்கு டீ ஓகே, அவரும் அத்தையும் எப்பவும் காஃபிதான் என்றாள். அவன் ஆர்டர் செய்துவிட்டு எங்களிடம் சகஜமாக பேசத் தொடங்கினான். அம்மா, சஞ்சு எப்பவும் காஃபிதான் சாப்பிடுவாள், இன்னைக்கு உனக்காக மாறிவிட்டாள் என்று சொன்னதும் மதன் அப்படின்னா எங்க 2 பேருக்கும் காஃபியை ஆர்டர் செய்யலாம் என்றான். ஆனால் அம்மா அவனை தடுத்து உனக்காகத்தான் அவள் டீ குடிக்க சம்மதித்திருக்கிறாள், அது அப்படியே இருக்கட்டும், ஆரம்பத்திலேயே அவள் உன் வழியில் வந்தால்தான் சரிபடும் என்றார். சஞ்சுவின் எதிரில் உட்கார்ந்திருந்த நான் அவளை அடுத்து மதன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு என் மனசுக்குள் கொஞ்சம் போல உறுத்தல் இருக்கதான் செய்தது. என் மனைவி சஞ்சு என் கண்ணெதிரே 1 மாதம் போல சோரம் போய் சினையாக இருப்பதை நினைத்தால் இது பெரிய விஷயமில்லை. எனவே நாங்கள் இங்கே வந்ததன் நோக்கம் நிறைவேற வேண்டுமே என்று நினைத்து மனசை மாற்றிக்கொண்டேன். மதனுக்கு என் மனைவியை விட வயசு சில வருஷங்கள் கம்மிதான். ஆனாலும் துடிப்பாக இருந்தான். வேலைக்கு போகிறானா இல்லை படிக்கிறானா என்று தெரியவில்லை. அவனிடம் கேட்கக்கூடாது என்று நினைத்தேன். மதன் தன் பான் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய பிளாஸ்டிக் பொட்டலத்தை எடுத்து பிரித்து அதிலிருந்து மல்லி சரத்தை எடுத்தான். சஞ்சுவிடம் திரும்புங்க, பூ வச்சி விடறேன், இதற்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா மத்த விஷயத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் என்றான். தலை குனிந்தபடி இருந்த சஞ்சு முதலில் அம்மாவை லேசாக நிமிர்ந்து பார்த்தாள். பெண்ணுடன் பந்தமே பூவில்தான் தொடங்கும் தம்பி என்று சொன்னார். சினை விஷயம் இப்படி இருந்தால் நல்லது என்று அம்மா சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் சொன்ன போது நான் புரிந்து கொண்டு சஞ்சுவிடம் அளவான வார்த்தைகளில் சம்மதம் சொன்னேன். மதன் சொன்னதை கேட்டு நான் கோபமோ வேறு எந்தவித நெகடிவ் உணர்ச்சியோ காட்டாதது அவள் மனசுக்கு சமாதானம் தந்திருக்கும். அதனால் நான் சஞ்சுவிடம் கண்ணால் மௌன சங்கேதம் காட்டியபோது வெட்கத்துடன் புன்னகைத்தாள். வெட்கத்தில் தலை குனிந்தாளா இல்லை மதன் பூச்சூட வசதியாக தலை குனிந்தாளா என்று தெரியவில்லை. அவன் சட்டென அவள் பின் உச்சந்தலையில் நீண்ட மல்லி சரத்தை வாகாக பொருத்தி 2 பக்கமும் வழிய தொங்கவிட்டான். அப்போது அவன் கை அவள் கழுத்து பகுதியில் தற்செயலாக பட்டுவிட அவள் கொஞ்சம் சிலிர்த்துதான் போனாள். அவள் கண்கள் சொருகினவா இல்லை படபடத்தனவா என்று சொல்ல இயலவில்லை. அவளுக்கு லேசாக மூச்சு வாங்கியது. ஆனாலும் அவள் முகத்தில் கொஞ்சம் வெட்கம், சந்தோஷம் இருக்கதான்